இந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ராஜா சொல்றார், 2024 தேர்தல் நடக்குமா, இவங்க ஜெயிப்பாங்களா, பிரதமர் நாட்டை விட்டு போயிருவாராம். சகோதர சகோதரர், நான் சொல்லுகின்றேன், ராஜா இங்க டெபாசிட் வாங்க கூடாது. நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில அடுத்த 7 நாட்கள் பதிலடி நாம் கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட மனிதன் 2024 தேர்தல் முடிந்த பிறகு நாட்டை விட்டு போயிடும். காங்கிரசினுடைய ஆட்சியில 2011 பிப்ரவரியில 2G வழக்கிலே கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். அதே பிப்ரவரி மாசம் ஒரு வாரம் கழிச்சு கனிமொழி கருணாநிதி அவர்கள் திகார் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. எதுக்குங்க? செய்த ஊழலுக்காக. நீங்கள் கூட்டணியில எந்த கட்சியோடு கூட்டணியில் இருந்தீங்களே அதே கட்சி உங்களுக்கு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறாங்க. இன்னைக்கு நீங்க நேர்மையை பற்றி எங்களிடம் பாடம் எடுக்கின்றீர்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, 543 பாராளுமன்ற உறுப்பினர்ல இந்தியாவில் மோசமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்றால் இந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அது ஏ ராஜா. அதனால் பதிலடி நீங்கள் கொடுக்க வேண்டும். நம்முடைய பிரதமரை பற்றி தவறாக பேசிய ராஜா நீலகிரியிலே டெபாசிட் வாங்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளே, அடுத்த 7 நாட்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். வணக்கம் இந்து சொந்தங்களே. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இது ஒரு ஃபேமஸான சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது. இதை புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் குடிபோகும், நிறையா மயில்கள் அடைகிறது. பல விசித்திரமான கோயில் இந்த கோயில். இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களால் இன்னும் முடியலை. எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியலை. இதை பாருங்கள், ஜல்லி அடித்து போட்டிருக்கோம், ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம். மேலே சீட்டு பாருங்கள், மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது. உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 எவ்வளோ இருந்தாலும் சரி, நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். இந்த நம்பருக்கு நீங்கள் கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலை புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள். 93 85 44 31 06 இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக, ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி.